ஹாய், ஹலோ. மணி கரெக்டாக மணி 1:30 ஆகுது. இப்போ தான் வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்கு. எழுந்திரிக்க முடியல. ஷிஃப்ட்டை மாற்றிக்கிட்டேன், 2 மணிக்கு மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 11 மணிக்கு போகணும், 11 மணிக்கு போக முடியாது அதனால் 2 மணிக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ போயிட்டுருக்கேன். கரெக்டாக 2 மணிக்கு போகணும். பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக அந்த டெலிவரி வீடியோஸில் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். போட பார்க்குறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வந்துடும். இது எடுக்கிறேன் இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு எடுக்கிறேன், 1:30 மணிக்கு எடுக்கிறேன். நைட்டுக்குள்ளே போட்டுருவோம். ரெடியாக வந்தாச்சு. ஆர்டர் எடுத்துட்டேன். ஆர்டர் பயங்கர கூட்டம். இப்போ இந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியல. இது போலீஸ் தான். மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு எதோ வரேன் அப்படின்றாங்க. என்ன கருமன்னு தெரியல. இன்னும் போலீஸு இல்லையா? எனக்கு வீடியோ எடுக்கிற ஆசை தான். வீடியோ எடுத்தால் ஒரு மாதிரி பார்க்குறேன். எனக்கு பயமாக இருக்குது. நம்ம எதுவும் பண்ணலை, இருந்தாலும் ஒரு பயம் தானே. பார்ப்போம். இந்த சவுண்டு ஒரு மாதிரி கொருன்னு கேட்கும். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வண்டி வேறு கொடுத்துருக்காங்க. இது சார்ஜே நிற்காது. ஐ மீன் இதில் சார்ஜ் இருக்கிற போர்ட்டல் பார்த்து உடஞ்சிருக்கு. சரி பார்ப்போம், நான் கூப்பிட்றேன். 2வது ஆர்டரு எடுத்துட்டேன். ஏன்னா வண்டி வேணும் விட மாட்டுறானுங்க. இங்கே வேலை செய்கிறேனான்றேன், கேட்க மாட்டுறாங்க. இதை கொடுத்துட்டேன். இது எப்படியோ ஒரு 6-6:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நான் ஆர்டர் பார்த்த மாதிரி தான். ஆல்ரெடி 11 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ 2 மணிக்கு ஷிஃப்ட்டு மாற்றினதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 11 மணிக்கு வந்து அசால்ட்டாக 25 ஆர்டர், 16-18 ஆர்டர் அசால்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் 2 மணி ஷிஃப்ட்டு மாற்றினதுக்கே சுத்தமாக 10 ஆர்டரே பெரிய விஷயமா இருக்குது. 10 ஆர்டரே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்த மாதிரி தான். ஒரு நாளைக்கு 15 ஆர்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எத்தனை ஆர்டர் பார்க்க முடியுதுன்னு. நான் கூப்பிட்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இல்லை. நான் பண்ண பெரிய தப்பு. அதை நான் சொல்கிறேன். இருங்க. இங்கெல்லாம் அவ்வளோ குப்பாக இருக்கும். இப்போ முதலமைச்சர் விஜய் வராருன்றதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ குப்பை இருக்குங்க. ரெகுலராக நான் வர்ற இடம் தானே இது. அவ்வளோ குப்பை இருக்கும். பேரிகார்டெலாம் இருக்குது. தெரியுதா இவ்வளோ போலீஸுன்ட்டு? இவ்வளோ போலீஸு. தெரியுதா புதிய தலைமுறை?
3வது ஆர்டர் இப்போ தான் கொடுத்து முடித்தேன். சொன்னல அது சிஎம் வந்தாருங்க எங்கள் ஷாப்புக்கு ஆப்போசிட் தான் வந்தார். மனுஷன் வந்து இறங்கின உடனே கார்லேருந்து இறங்கி அப்படியே ஒரு 2 ரவுண்ட்ஸ் போய் எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பொறுமை. அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமையாது. இவ்வளோ பொறுமையாக இருக்கார், பொம்மை மாதிரி இருக்கார். பார்த்து நேரில் சத்தியமாக சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் நின்று நான் வீடியோ எடுங்கன்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் எடுக்கவும் மாட்டேன், நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். எல்லாம் சரி கண்டென்ட் ஆகுமே ஆரம்பிச்சிட்டோம் போடுவோன்றதுக்காக தான். சில கூப்பிட்றேன் இருங்க. பிஜிஎன் ஃபேர்மவுண்ட்டு இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். கடைசி ஆர்டர்